ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே. இன்னைக்கு வந்து பாபா என்ன சொல்றாரு? குறிப்பா பாபா லாப நஷ்டம். சொல்லுங்க. லாப நஷ்டம் எவ்வளவு நேரம் தந்தை நினைவு இருக்கிறது அப்படின்னு சோதனை செய்யுங்க. நினைவு ம், செய்வதில் தான் லாபம், மறதியில நஷ்டம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னைக்கு புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறோம்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் நடக்காத காரியம். ஏன்னா இந்த ம், உலகம் ரமப்பிரதானமாக கலியுலகமாக இருக்கிறது. மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என்று நினைக்கிறாங்களோ அது கூட பாவமாக விடுகிறது. கண்டிப்பா, ஏனென்றால் ஒவ்வொரு கர்மமும் விகாரங்களின் வசமாக்கி செய்கின்றார். கண்டிப்பா. அந்த இதுல அன்னதானம் பண்றது, கல்யாணம் பண்ணி ம், வைக்கிறது, இதெல்லாம் புண்ணிய கண்டிப்பா புண்ணிய காரியம் காரியம்னு நினைச்சு. நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இதுல குறிப்பாக வந்து ஆஹ், ந- நினைக்கும் பொழுதெல்லாம் லாபம், மறக்கும் பொழுதெல்லாம் நஷ்டம். அதுதான் மெயின் இன்னைக்கு. இல்லையா? நீங்க சார்ட் வையுங்க, நினைவு இல்லைன்னாலே அங்க நஷ்டம் அதாவது இங்க இந்த சங்கமயுகத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இப்படி போயிட்டு இருப்பீங்க அல்லது இப்படி போயிட்டு இருப்பீங்க. இப்படி போற வேலையே கிடையாது. நீங்க நினைக்கலன்னா நினைச்ச இடத்துல அப்படியே நிப்பீங்கன்னு நினைக்கிறது கிடையாது. சல்லுன்னு இறங்கிட்டே இருக்கும். அதுலதான் ரொம்ப கவனம் இருக்கணும். ஸோ அதனால செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு சிஸ்டர்? இப்போது நம்ம பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கிறோம். ம், பிறகு தேவி தேவதைகளாக இருப்போம். இதையும் ம், நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள், வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாம் எல்லையற்ற படிப்பை படிக்கின்றோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். 84 பிறவிகளின் படிப்பையும் காலச்சக்கரத்தின் படிப்பையும் படிக்கின்றோம். பிறகு தூய்மையாக ஆக வேண்டும் என்ற அறிவுரை உங்களுக்கு கிடைக்கின்றது. இங்கு அமர்ந்து தூய்மையாகுவதற்காக குழந்தைகள் தந்தையை அவசியம் நினைவு செய்கிறீர்கள். முற்றிலும் உண்மையாக தந்தை நினைவில் இருந்தோமா அல்லது மாயா ராவணன் புத்தியை வேறு பக்கம் கொண்டு சென்று விட்டதா? சுத்திட்டு வந்தானா? அது மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்ன்ற. அதுவும் எவ்வளவு நேரம் என்னால பாபா நினைவுல இருக்க முடிஞ்சது, அல்லது எவ்வளவு நேரம் வேற எங்கேயோ போச்சு, அப்படி எங்க போச்சு, ஏன் போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை கட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசி இருப்போம், அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு யூடியூப்ல பார்த்துருப்போம், அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த பக்கமே போகக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த மனசு லேசா இருக்கும்போது மட்டும்தான் டக்குன்னு பாபா கிட்ட போய் இணையும், இல்லைன்னா பாபா கிட்ட இணையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்குதான் லாப நஷ்ட கணக்கு டைரி அந்த காலத்துல இப்பயும் டைரி வச்சிருக்கிறாங்க. இப்ப போனும் இருக்குது, போன்லயே கூட நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து சார்ட் இவ்வளவு பண்றேன் அப்படின்ட்டு, எவ்வளவு நேரம் நினைவு அப்படிங்கறத நீங்க எழுதும் போதுதான் அந்த ஒரு அக்கறை வரும். சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இந்த லாப நஷ்ட கணக்கை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க எது பண்ணாலும் சும்மா ஒருத்தருக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட நமக்கு அது டைம் வேஸ்ட் ஆகாது, பாபா நினைவுல இருந்தீங்கன்னா. இல்லாட்டினா வேஸ்ட். சோ அப்ப நமக்கு எதுவுமே போர் அடிக்காது. இதுதான் இங்க யுத்தமே. ஒரு வினாடியிலே லாபம் வரும், அடுத்த வினாடியில அந்த லாபம் நஷ்டமாயிடும். ஷேர் மார்க்கெட் மாதிரி இல்லையா? வரும், டக்குன்னு காணாம போயிடும். ஸோ அதனால நீங்க பிசினஸ் மேன்ன்றது ஞாபகம் இருக்கட்டும் இல்லையா? இதுதான் மிகப்பெரிய பிசினஸ். 2500 வருஷத்துக்கு சேர்த்துக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நினைவு சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன்ற நினைவு இருந்தாலே போதும். ஸோ அப்படி நான் நினைவு இல்லாம இருக்கிற நேரத்தை நினைத்து வருத்தப்படுவாங்களாம் உயர்ந்த பதவி அடையிறவங்க. அவங்களுக்கு தான் அந்த மனசாட்சி உறுத்தும், மற்றவங்களுக்கு அது உறுத்தாது. அப்ப அவங்க ராஜா கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மணிக்கணக்கா டைம் வீணாக்கிட்டு கதை அடிச்சுட்டு இந்த மாதிரி இருப்பாங்க, அஞ்ஞானிகள் மாதிரியே. அடுத்தது என்ன சொல்ற சிஸ்டர்? நினைவு செய்வதற்கான பழக்கம் இருந்தாதான் நமக்கு கணக்கு எழுத முடியும். அனைவரும் அதான் பாக்கெட்ல எல்லாம் டைரி இருக்குது, சார்ட்டை குறிச்சுக்குங்கிறாரு. அப்புறம் அப்பாவின் கட்டளை என்னன்னா, தந்தையின் கட்டளை தொழில் காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் சிறிது நேரம் ஒதுக்கி நினைவு செய்யுங்கள். கர்த்தரின் கட்டளை அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்குதான் தந்தையின் கட்டளைன்னு வந்திருக்கு. கட்டளை கரெக்ட். அவர் அன்பா சொன்னாலும் அது அப்பா சொன்னா அன்பு, குரு சொன்னா கட்டளை. இப்போ இங்க குருவாக இருக்கும்போது கட்டளை ஆகுது. ஸோ அதனால வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி 3-4 வயசுல இருந்து நீங்க செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதை எல்லா கிட்டையும் பாபா கிட்ட சொல்லிடணுன்ற.
இல்லாட்டினா மனசாட்சி ம், உறுத்திக்கிட்டே இருக்கும். இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேனே இப்ப லேஸ் ஆயிட்டீங்க, ம், திரும்ப அதை ம், ம். பண்ணாதீங்க. அந்த பண்ணாதீங்க. பாயிண்ட் ம், மெயினா சொல்றாரு. தங்க யுகத்துல நீ பாவம் செஞ்சான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ம். அங்க பாவம் செய்ய வாய்ப்பே கிடையாது. இங்க எப்படி ஆமா. புண்ணியாத்மா இருக்க வாய்ப்பு கிடையாதோ, அதே மாதிரி சொர்க்கத்துல பாவாத்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு ம், போய் குருமார்கள் காலில் விழுறாங்களே, அவங்க என்ன தூய்மையானவங்க நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறேன். ம். இல்லையா? இங்க எப்படி ஆமா. தூய்மையானவங்க இருக்க முடியும்? அப்படி ம், இருந்தா நீங்க எதுக்கு என்ன கூப்பிட போறீங்க? பதித்த பாவன ராஜாராம் வான்னு ஏன் கூப்பிட ம். போறீங்க? ஆமா. ஆஹ் அது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாண மண்டபம் இதெல்லாம் ஒன்றும் புண்ணிய காரியம் கிடையாது, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் ராவணன் இருக்கிறான், ஆனா யாருக்குமே அவனுடைய அடையாளம் தெரியல. சரி, ம், பாபாவையாவது தெரியுதான்னா அதுவும் தெரியல. சிவலிங்கத்தை பெருசா ம். கட்டிட்டு பேர் ரூபமே அவருக்கு கிடையாதுன்றாங்க. அப்ப எதுக்கு ஆமா. அங்க போயிட்டு வந்தீங்க? இல்ல, டெய்லி சிவன் கோயிலுக்கு போவாங்க, விளக்கு ஏத்திட்டு வருவாங்க, ஆனா ம், அவருக்கு பேர் ம், ரூபமே இல்லைன்னுவாங்க. இது என்ன கணக்குனே ம். தெரியல. அததான் பாபா சொல்றாரு. இருக்கிறதுல மிகப்பெரிய நிந்தனை, கடவுள் எங்கும் ம், நிறைந்தவர், மச்ச அவதாரம் எடுத்தாரு, முதல் ம். அவதாரம் எடுத்தாருன்னு சொல்றதுதான்ற. ம். ஆமா. சொல்லுங்க சிஸ்டர். அதாவது நம்மளதான் சொல்லியிருக்காங்கன்னு அவரே சொல்றாரு. நாம் கச்ச ரூபமாக மீன் ரூபமாக ஆவதில்லை. தேவதைகளை தானே அப்படி காட்டிட்டாங்க. கரெக்ட். அப்பாவுக்கு அப்படி காட்டல. நாராயணனை தான் அப்படி இல்ல இல்ல, காட்டியிருக்காங்க. நாராயணனை காட்டினாலும் அவங்க கடவுள் நினைச்சுதான் காட்டுறாங்க, கடவுள் அவதாரம் தானே நினைச்சு. காட்டுறாங்க. சோ அது கடவுளைத்தான் குறிக்குது. பாபா சொல்றாரு, நீங்களே அப்படி ஆகுறது இல்லையே, நான் எப்படி ஆவேன்ற. இப்ப நீங்க என்ன போய் முதலே அவ பிறப்பீங்க? பாபா வந்தப்புறம் நம்ம ம். தெரிஞ்சுக்கிட்டோம், மனிதர்கள் ஆமா. மனிதர்களாக தான் பிறப்போம் அப்படின்ட்டு. அப்ப 84 லட்சம் யோனியில பிறவி எடுத்ததுக்கும் வெறும் 84 பிறவி மட்டும் எடுத்ததுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். சதவீதத்திலே அதுதான் பாயிண்ட் ஜீரோ 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 எங்கேயோ போயிடும். உண்மைக்கும் பொய்க்கும் இவ்வளவு வித்தியாசத்தை வச்சுட்டாங்கன்ற. அதான் சொல்றாரு, இங்க இங்க பேசுறதுல தவறி கூட உண்மை வர்றது கிடையாதுன்ற. ம். அதனால்தான் பாரதம் இப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல சத்தியத்துக்கு பேர் போன பாரதம். ம். உம் அப்புறம் லட்சுமி நாராயணன் உம் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என உம் இருப்பதாக அப்பா கூறுகிறார். உம் எப்படி எட்வர்டு முதலாவது, இரண்டாவதுன்னு சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன் 8 வம்சம் உம் ஆள்றாங்க. உங்களுடையது correct. முதலில் சூரிய வம்ச ராஜ்யம், பிறகு சந்திர வம்ச ராஜ்யம் ஆகும். உம் தந்தை நாடகத்தின் ரகசியத்தை நல்ல முறையில் புரிய வைக்கிறார். உம் உங்களுடைய சாஸ்திரங்களில் இவ்வித விஷயங்கள் இல்லை. சில சாஸ்திரங்களில் துளியளவு உண்மை இருந்தாலும் இதனை யார் புத்தகமாக உருவாக்கினார்களோ அவர்களுக்கும் தெரியவில்லை. அதுதான் அவங்களை அறியாம தெரியாம வந்துடுச்சு உண்மை. அதுதான் அங்க பெரிய விஷயம். அவங்களுக்கே தெரியாது அதோடைய அர்த்தம். தலைகீழ் சிருஷ்டி ஆமா. மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு எழுதினவருக்கு தெரியுமா அது எங்க சிருஷ்டி மரம் இருக்கு, எங்க விதை இருக்குது? எழுதிட்டார். ம், சோ அது இருக்குது, கொஞ்சம் வருது. அடுத்தது பிரம்ம பாபா ம், பட்ட அவஸ்தை எல்லாம் சொல்றாரு. அதை சொல்லுங்க சிஸ்டர். ம். சிவபாபா வந்த ஆமா. உடனே அவருக்கு என்னெல்லாம் ஆச்சு? ம் பனாரஸ் போன நேரம் இந்த உலகம் நல்லா இல்லையா? செவர்ல கோடு போட்டுக்கிட்டே இருந்தாராம் அப்பா வந்த நேரம். அதாவது என்ன நடக்குதுன்னே உலகத்தின் அவருக்கு மீது ஒரு தெரியல. வெறுப்பு வருது. ஒரு ஒரு வியாபாரிக்கு ஆஹ் ஜென்ரலா என்ன ஆகும்? சாவர வரைக்கும் இன்னும் இன்னும் அதிகமாக்கணும், இன்னும் அதிகமாக்கணும், இதே தான் தோணிட்டு இருக்கும். ஆனா அவருக்கு ஆமா. உடனடியாக இது கழுத வியாபாரம், இதை எதுக்கு நான் ம். பண்ணணும்? அந்த காட்சி கிடைச்ச ஆமா. உடனே குஷி ஆயிட்டாராம் உள்ளுக்குள்ள. ஆஹா, நம்ம தான் நாராயணன், அப்படியே குஷி குஷியா விட்டாராம் இந்த வியாபாரத்தை. அப்ப வியாபாரத்தை. எப்படி அந்த மனம் டக்குன்னு மாறுது பாருங்க. எல்லாருக்கும் இது நடக்காது இல்ல. அதுதான் பெரிய ஆமா. விஷயம். ம். சோ ஆனா அவருக்கு ராவணனோட தலையில கழுதைய காமிக்கிறாங்க. கழுதை ம் தான் எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் திருப்பி புரண்டு எடுத்து திருப்பி அழுக்காயிடும்ல. அது மாதிரிதான் நம்மளும் அப்பா கரெக்ட். சுத்தம் பண்ணி வைக்கிறாரு. ம் மறுபடியும் நம்ம ராவண ராஜ்யத்துக்குள்ள கழுத மாதிரி ஆயிடும். ஆயிடுறோம். கரெக்ட். இன்னொன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது? நம்ம யார பார்த்தாலும் கண்ணை மூடிடுறாங்க, காணாம போயிடுறாங்க. கேட்டா நான் கிருஷ்ணரை பார்த்தேன்றாங்க, வைகுண்டத்தை பார்த்தேன்றாங்க. வைகுண்டத்தை பார்க்க. ம் ஆமா. சோ அப்பதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருச்சான். புரிஞ்ச உடனே எல்லாத்தையும் ம். விட்டுட்டாரு. ம். நமக்குள்ள யாரோ இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது. நாள் ஃபுல்லா குழந்தை மாதிரி பென்சில்ல செவுத்துல ம். கிறுக்கிக்கிட்டே இருப்பாராம். அந்த சேவை செய்யணும்ன்ற எண்ணமே வரலையா. இப்ப ஆக்சுவலா ம். ம். பைபோலர் டிசார்டர் இந்த மாதிரி மனவியாதிக்காரங்களும் சொல்லுவாங்க, எனக்கு அந்த எந்த வேலையும் ம். செய்யறதுக்கு ஒரு விருப்பமே இருக்க மாட்டேங்குது. இப்ப என்னதான் பிடிக்குது? ம். வெறும் கடவுள் ம். இந்த மாதிரி விஷயம் பிடிக்குது அப்படின்றாங்க. சோ ம். அதையும் அவங்க வர்றது கிடையாது. அதுதான் கொடுமையா ஆமா. இருக்குது. ம் ம்.
அடுத்தது வந்து என்ன சொல்றாரு, பிரம்மா பாபாவும் சேர்ந்து தான் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறார் சிவபாபாவோட. ஸோ இதை யார் நல்லா புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலிகள். ஸோ இப்போ வந்து நம்ம புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது, எல்லாருக்கும் அதுல பதவி இருக்குது. நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ எல்லாருக்கும் பதவி இருக்குது. ஊரு கூடி தேரை இழுக்கிறாங்கன்றாங்க. அந்த தேருன்றது சொர்க்கம் தான், சத்தியுகம். தொட்டாலே உங்களுக்கு அங்க பதவி. வருஷப்படி பதவி அடைகிறாங்க. எந்த அளவு ஞானம் புரியுதோ, எந்த அளவு யோகம் இருக்கோ. கரெக்ட். எல்லாம் ஒரே மாதிரி ஞானத்தை அடைய மாட்டார்கள் சொல்றாங்க. கரெக்ட். அடுத்தது மத ஸ்தாபனை எப்படி ஆகுதுன்னு சொல்றாரு. அந்த மத ஸ்தாபகர் வந்து சொல்லும் பொழுதெல்லாம் அந்த புஸ்தகம் இருக்காது. ஏன்னா அதை படிக்கிறதுக்கு அங்க யாருமே கிடையாது. மேல இருந்து வரணும்ல. வந்து பல வருடம் கழிச்சுதான் அந்த புஸ்தகங்களே உருவாக்கப்படுது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சோ பாபா மட்டும்தான் இருக்கும் பொழுதே இந்த ஞானம் எல்லாருக்கும் போகுது. ஏன்னா எல்லாரும் இங்க இருக்கிறோம், அதனால ஞானத்தை கொடுக்கிறாரு. நமக்கு குறைச்ச டைம் தான் இருக்கு. மொத்தமே 100 வருஷம் தான். அப்பா வந்து அங்கேயும் ஸ்தாபனை பண்ணணும், பிராமண நம்மளையும் ஸ்தாபனை பண்ணணும். 3 திரேதாயுகம், சத்தியுகம், திரேதாயுகம், நம்ம பிராமண சம்பிரதாயம் 3த்தையுமே அவர் ஸ்தாபனை பண்ணி ஆகணும் அந்த 100 வருஷத்துக்குள்ள. தேவையான எல்லாத்தையும் ஞான அபிஷேகம் பண்ணி நிரப்புற. இந்த ஞான அபிஷேகம் தான் அங்க கோயில் கலசத்துல கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. அது 12 வருஷத்துக்கு தாங்குது. அதான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்ப மேல ஊத்துறாங்கன்னா அதுக்குதான் ஃபுல்லா போகுது. அப்புறம் கீழே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அப்படிதான் அடுத்தடுத்த மதங்கள் வரும்போது அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் வருது. எந்த அளவுக்கு லேட்டா வருதோ அந்த அளவுக்கு கம்மியா தான் இருக்கும். அதான் அந்த கலசத்துக்குள்ள விதை நெல்லு தான் வச்சிருப்பாங்க. தானியங்கள் ஒரு நவதானியமும் வச்சிருப்பாங்க. 9 கலசம் இருந்ததுன்னா அந்த நவதானியம் ஏதாவது வெள்ளம் வந்து அழிஞ்சாலும் மறுபடியும் சிருஷ்டியை உண்டாக்குறதுக்கு அந்த அப்படி அவங்க விளக்கம் சொல்றாங்க. ஆனா இது என்னன்னா, ஆத்மாவுக்குள்ள அந்த செல்வம் நிரம்பி இருக்குது, அது போய் வருதுன்னு இவங்க போடுற வேலை அதுல இருந்துதான் வரப்போகுது. அவங்க அப்படி புரிஞ்சு எப்படியெல்லாம் அந்த மதத்தின் பற்றுனால விளக்கம் கொடுக்கறாங்க. சரி, ஆனா நம்மளே விதை நெல்லு மாதிரி தானே பிரதர், அடுத்த சிருஷ்டியை உருவாக்குறதுக்கு விதை நெல்லு மாதிரி உருவாக்குறாரு. கரெக்ட். நம்ம தான் அந்த விதை. அப்ப சூப்பர். அந்த விதைக்குள்ள எல்லாத்தையும் நிரப்பி வேற வச்சிருக்கிறார் 5000 வருஷத்துக்கு தேவையானது. சூப்பர். அடுத்தது பாபா சொல்றாரு, கணிசமான மக்கள் தொகை வந்த பிறகுதான் ஒவ்வொரு மதமும் ஃபேமஸ் ஆகுது. மற்றபடி புதுசா வர ஆத்மாவுக்கு துக்கம் இருக்காது. அதனாலதான் புதுசா வர ஆத்மாக்களுக்கு அந்த ஆத்மாவின் ஆயுளில் பாதி சொர்க்கம்னு சொல்றாரு. இந்த தமோ நிலை வரும்போதுதான் துக்கமே வரும். அப்படின்னாலே இது வரைக்கும் படித்தது எல்லாம் பொய்ன்னு அர்த்தம். கிருஷ்ணர், மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எல்லாத்துலயும் கஷ்டம் அனுபவிக்கிற மாதிரி தானே காட்டியிருப்பாங்க. சோ புதுசா வர்றவங்க எப்படி கஷ்டத்தை அனுபவிப்பாங்க? இன்னொரு விஷயம், அப்ப கஷ்டத்தை கொடுக்கற மக்களும் இருக்க மாட்டாங்க. அப்பதான் நரகத்துக்கே வராங்க. வந்த உடனே எல்லாம் அப்படி எல்லாம் அவ்வளவு மோசமாலாம் ஆக மாட்டாங்க. இப்ப ஆகிறத அப்ப ஆகுற மாதிரி காட்டி விட்டாங்க. அடுத்தது கர்மாதீத்த நிலையை பற்றி ஒரு பெரிய ரகசியத்தை பாபா சொல்றாரு. இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் ராவணராஜ்யமும் கலந்து போச்சு. சோ அதனால திடீர்னு ராவணனுடைய குணம் வருது, திடீர்னு பாபா சொல்ற குணம் வருது. இப்படியே உள்ளுக்குள்ள யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. கர்மாதீத்த நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா துக்கம் இருக்காது. ஏன்னா இந்த அழுக்கான உலகத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, உடலை விட்டு போயிடுவாங்க. உடல்ல இருந்தாலே அவங்க கர்மாதீத்த நிலை அடையலன்னு தான் அர்த்தம். மற்றபடி உலகத்துல எல்லா மனிதர்களும் காணாம போற மாதிரி பிரளயம் வராது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ராமனும் சென்றார் ராவணனும் சென்றார்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, ராமர் போகும்போது ராவணனை அழிச்சிட்டு போறாருன்னு அர்த்தம் இல்லையா? ராமாயணத்திலயும் அப்படித்தானே, ராமர் இலங்கைக்கு போய் அழிச்சிட்டு வெளில வராரு. சோ இலங்கை விட்டு அவர் வரும்போது அங்க ராவணனும் கிடையாது. அதே மாதிரி பாபா இங்க இருந்து போகும்போது ராவணனையும் அழிச்சிட்டு தான் போறாரு. என்ன, ராவணனுடைய குடும்பம் ரொம்ப பெருசு, அந்த இலங்கை ஃபுல்லா, அப்ப உலகம் ஃபுல்லா ராவணனுடைய குடும்பம் தான். எத்தனை மதங்கள், எத்தனை வழிமுறைகள். ஆனா நம்ம குடும்பம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. ஆனா வெற்றி நமக்கு தான் கிடைக்குது. அதான் பாண்டவர்களுக்கு வெற்றி, வெறும் 5 பேரு. ஆனா உண்மையிலே நீங்க தான் வந்து இத அடிக்கடி சொல்லுவார், நீங்க தான் உண்மையிலே அதிகமா இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலே வந்துட்டீங்க. இப்ப ஏன் அதிகமா இல்லைன்றதுக்கான ரகசியத்தை சொல்றேன்.
ஏன்னா அங்க ஒரு வீட்டுல ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும்தான் பிறப்பாங்க. ஆனா எப்ப மதங்கள் வருதோ கடகட கடன்னு இஷ்டத்துக்கு பெத்துக்கிறாங்க. இதன் மூலமா தான் நம்மள ஓவர் டேக் பண்ணிருக்கிறாங்க அவங்க இல்லையா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம். இப்ப ஈரான்ல வந்து நிறைய தீவிரவாதத்தினால இறக்குறாங்க. அதனால 13 வயது பெண்ணே திருமணம் பண்ணிக்கலாம். சொந்த அப்பாவை கிடையாது, வளர்க்குற அப்பாவை. ஏன்னா பையன் கிடைக்கல. இதுதான் பைபிள்ல இருக்கும். லோத்தோடைய பொண்ணுக்கு பசங்க கிடைக்காதனால அப்பாவோட காமத்துல ஈடுபட்டான்னு இருக்கும். சோ அது இப்ப நடக்குது பாருங்க. சட்டமே அப்படி வந்துருச்சு. அதுக்கு எதிர்ப்பும் வருது. பட் அவ்வளவுதான். அப்புறம் என்ன, எதுவுமே தப்பு இல்லைன்ற மாதிரி ஆக போகுது. ஆயிடுச்சு சட்ட ரீதியாவே இல்லையா. இங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தா எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும், போக்சோ சட்டத்துல போடுவாங்க. ஆனா அங்க அரசாங்கமே அதை பண்ணுது பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து மற்ற மதத்துக்கு வேற நம்ம போயிடுறோம், மாறிடுறாங்க. சோ அவங்க எல்லாம் கடைசியில வருவாங்க. ஏன் மதம் மாறுறாங்கன்றதுக்கு சூப்பரா சொல்றாரு. எங்க சந்தோஷம் இருக்குதோ ஓடி போயிடுறாங்க இல்லையா. வேலை வாய்ப்பு கிடைக்குதா, காசு கிடைக்குதா, பொண்ணு கிடைக்குதா, போயிடுறாங்க. முடிஞ்சு போச்சு. பிரியாணி கிடைக்குதா, அதுவும் இல்லாம டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா போடுவாங்க. முஸ்லிம் ஆட்சி நடக்கும் பொழுது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பயங்கர டாக்ஸ்னா என்ன பண்ணுவான், தானா மாறிட போறான். அவங்க ஆட்சி நடக்கும்போது சோ மெயினா அவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு காரணமே சண்டை போடுறதுக்கு தான். ஈரான்ல எது குழந்தை பெத்துக்க சொல்றாங்க, அதுக்குதான் பெத்துக்க சொல்றாங்க. இலங்கையில எல்டிடி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் 3 குழந்தை இருக்கணும், ஒரு குழந்தை எங்களுக்குன்னு வாங்கலாம். பிரபாகரன் குரூப். அதுக்காக பெத்துட்டாங்க. இப்ப எல்லாம் அனாதையா இருக்கிறாங்களா, அவரை வந்து பாத்துக்கிறாரு. எத்தனை பேர் அனாதையா இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சாங்க. அடுத்தது குரங்கு கதை சொல்றாரு பாபா, சூப்பரா சொல்றாரு. அமெரிக்காவும் கிறிஸ்தவ நாடுதான், ரஷ்யாவும் கிறிஸ்தவ நாடுதான். ஆனா யார் பெரியவங்கன்னு இந்த சண்டையில பூனை மாதிரி அழகா நம்ம வெண்ணெய் திருட்டு வந்துடுறோம் இல்ல. பூனை வந்து திருட்டு பூனைன்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெண்ணெய கமுக்கமா எடுத்துட்டு வந்ததுனாலதான் அவரு வெண்ணெய் திருட்டாருன்ட்டாங்க கிருஷ்ணர். இப்ப இதெல்லாம் நினைக்கும் போதே செம சந்தோஷமா இருக்குது. மற்றபடி இந்துக்கள் முஸ்லிம்கள் வந்து ஒன்னாதான் இங்க வாழ்ந்தாங்க. ஆனா பாகிஸ்தானை இவங்க பிரிச்சு விட்டாங்க. ஆக்சுவலா அந்த பிரிக்கணும்ன்ற எண்ணம் வந்ததுனாலதான் பிரச்சனையே வந்தது. அது வரைக்கும் ஒழுங்காதான் இருந்தாங்க. சோ அப்ப பிரிக்கணும் போது, அப்ப நீ இவ்வளவு நாளா வந்து உன் மைண்ட்ல இப்படிதான் வச்சுட்டு இருந்தியா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்ல இல்லையா. சொத்து பிரின்னு ஒருத்தன் கேட்கும் போதுதான் இன்னொருத்தன் இவனுக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்குதா அப்படின்னு வருது இல்ல. சோ அந்த மாதிரி. ஆனா நாடகத்துல இப்படிதான் இருக்குது. ஆனாலும் பாபா சொல்றாரு, இதுல வெளிநாட்டு சதி அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்க நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி சாராயத்தை நம்பிதான் அரசாங்கம் நடக்குதோ, அது மாதிரி அங்க மிலிட்ரி அணு ஆயுதங்களை நம்பிதான் அவங்க முதல் வியாபாரமே அதுதானோ. அப்ப எல்லாம் அமைதியாயிட்டா அவன் எங்க வியாபாரம் பண்றது. அதனாலதான் பிரிச்சு பிரிச்சு விடுறது. எப்ப வந்து பிரிச்சா சண்டை வரும்னு கரெக்டா பிளான் பண்ணி பிரிச்சுட்டாங்க. இஸ்ரேல தூக்கி முஸ்லிம் நாட்டுக்கு நடுவுல வச்சாம பாருங்க. அவங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் கம்முன்னு இருக்க மாட்டாங்கன்ட்டு. ஒருவேளை கம்முன்னு இருந்தா தப்பிச்சிடலாம், கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அப்ப அவன் புத்திசாலி தானே அவன் இல்லையா. இந்து முஸ்லிம பிரிச்சா இவனுங்க ஒண்ணு சேர மாட்டானுங்க, யூதர்களையும் முஸ்லிம்களும் பிரிச்சா ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியுது. அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். சொல்லுவாங்கல்ல, அதனாலதானே உள்ள வந்தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ் பிரித்தாள்றது. கரெக்ட் அப்படின்னு சொல்லி தானே வந்துச்சு. அப்ப சண்டை வரும்போது நோ சொல்லுவாங்களே, கூத்தாடி 2 பட்டா ஊருக்கு கொண்டாட்டம்ட்டு. அந்த மாதிரி பிரபாகரன் நாங்க எதிர்த்து போராடுறோம் போது ஜெயிச்சது யாரு, அவனுக்கு வியாபாரம் ஆச்சு. ஜெயிச்சது எங்கேயோ இருக்கிறான், அது தெரியல இவனுக்கு. ஆனால் 100% உறுதி, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. வெற்றி உங்க பக்கம் தான். கம்முன்னு நீங்க எதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அமைதியா போயிட்டே இருங்க. அடிச்சா கூட கம்முன்னு, அப்பா சந்தோஷம், எனக்கு இப்படியும் கர்ம கணக்கு சீக்கிரமா முடியுதுன்னு போயிட்டே இருங்க. கொஞ்சம் சுருன்னு கூட வந்துடக்கூடாது. அந்த குடும்பத்துல இருக்கும்போது தான் அப்படி டக்குனு திடீர்னு கோபம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அமைதியான ஆத்மா. அந்த ஒரு ஏதோ ஒரு கதை வருமே, ஒரு எண்ணெயில தீபத்தை ஏற்றி அணையாம போயிட்டு வரணும்ட்டு நாரதர் கிட்ட சொல்லுவாங்கன்ட்டு, அது நம்ம தான் அப்படி இருக்கணும்.
இல்லையா? அணையாம இருக்கணும்ன்றதுல ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா அவங்களெல்லாம் விட நம்மள புத்திசாலியா ஆக்குறாரு. அவங்க கண்டிப்பா. புரிஞ்சுக்கோங்க, அமைதியா போங்க. எப்படிலாம் நான் நடக்கிறேன் உலகத்துல. நீங்க சூப்பர். தான் ஜெயிக்க போறீங்க. அவங்க 2 அமைதியா பேரும் இருங்க. அழியதான் போறாங்க கடைசியில. இப்படியே ம். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா விட்டுருவாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் பவர்ஃபுல்லான ஆயுதத்தை போட்டானா முடிஞ்சு போச்சு. ஆமா. எப்பவுமே அமெரிக்காவை நோக்கியே வடகொரியா வந்து அந்த மிசைல் வச்சே இருக்கும். விட்டா ம். முடிஞ்சு போச்சு. இதேதான் ஆமா. ரெடியா ரஷ்யாவும் சரி, அமெரிக்காவும் சரி, எல்லாருமே இதேதான் வேலை. எவன் ஃபர்ஸ்ட் ஆமா. விடுறான்றதுலதான் இருக்குது. சோ இந்த முள்ளுக்காட்டை மலர்களின் தோட்டமாக பாபா மாத்துற. அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து மதச்சார்பற்றவன்ற இந்த குப்பையை தூக்கி கடைசிட்டு உன் தர்மத்தை மறந்ததுனாலதான் நீ இன்னைக்கு கீழான நிலைக்கு ஆயிருக்கிற. எவ்வளவு ம். உயர்ந்த தர்மம் தெரியுமா உன்னுடைய இது? சோ பாவங்களற்ற தர்மம். அந்த உயர்ந்த கர்மத்தை கத்துக் கொடுக்கிற. ம். நேத்து அப்படி உன்னை வந்து அனைத்தையும் நிரப்பி கொடுத்துட்டு போன. அல்லல்ல ம். குறையாத செல்வம் இப்ப எங்க போச்சுன்னு கேக்குற. ம். சோ நேத்தைய விஷயம் மறுபடியும் உன் கையில ம். கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். கைய ம். காட்டுன்ற. கையை காட்டும் போதே நம்ம எங்கெங்கயோ பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுச்சு. ஆமா. சோ பெண்ணை தாரை வாத்து கொடுக்கும்போது கூட இது மாதிரி ஏதோ ஒரு ஏதோ கையில ஏதோ கொடுப்பாங்க தானே. கையில தான் அப்படின்னு தாரை வார்த்தனா நீரை வார்த்து கொடுக்க கையை பிடிச்சு கையை கொடுப்பாங்க. ஓஹோ. பொண்ணோட அப்பா. ம். என் பொண்ணை உனக்கு தானமா கொடுக்குறேன், கன்னியாதானம் சூப்பர். அப்படின்னு தாரை வார்த்து கொடுக்கறது பொண்ணு. சோ அப்ப அவன் உட்காந்துட்டு வேற எங்கேயாவது பொண்ணை பார்த்துட்டு இருந்தான்னா சோ அந்த மாதிரி உலக ராஜ்யத்தை கொடுக்கும்போது அதை தவிர எங்கேயும் புத்தி போக கூடாது. ஏன்னா உன் கண்ணு தான் ஏமாத்துன்ற. கண்ணுனாலதான் பெரிய நஷ்டம்ன்ற. ஒரு விதத்துல குருடர்களா பிறந்தவர்கள் பாக்கியவான்கள் பைபிள்ல போட்டிருக்கோம் அது இல்லையா? சோ இப்ப இந்த ஞானத்தின் மூலமாக கிரிமினல் பார்வையை தூய்மையான பரிசுத்த பார்வையா மாத்தணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. வரதானம் என்ன சொல்ற சிஸ்டர்? கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாற்றக்கூடிய அனைவரிடமிருந்து விடுபட்டவர் மற்றும் பரமாத்மாவிற்கு பிரியமானவர் ஆகுக. சூப்பர். ஏன்னா இது சூப்பரா சொல்லுவாங்க. ஏதோ கர்ம கணக்கு நான் இந்த குடும்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சேவை செய்யறதுக்காக இருக்கிறோம். இருக்கிறதுலே மோசமான கணவன் மனைவி குழந்தை எல்லாம் உங்களுக்கு தான் வரும். அப்ப உங்க நடத்தையின் மூலமாக நீங்க அவங்கள மாத்தணும். கொஞ்சம் அசுர குணம் இங்க வந்துருச்சுன்னா அங்க அது ஆம்பிளிஃபையர். இங்க 1% ஏறினா அது 200% ஏறிடும். ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். வீடே சென்டர்னு நினைச்சிட்டு நம்ம சேவை செய்தா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு முதல்ல வைப்ரேஷன் அவங்க எல்லாம் மாத்தலாம். கரெக்ட். அந்த காலத்துல வந்து குழந்தைய முதலாளின்னு கூப்பிடுவாங்க. இல்ல வேலைக்காரங்க சின்ன முதலாளின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப குழந்தையா இருந்தாலே அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இப்ப நிஜமாவே அப்படி நினைச்சுக்கோங்க. முதலாளினே நினைச்சுக்கோங்க. நம்ம வேலைக்காரன். அப்ப அதிகாரம் செலுத்த மாட்டோம் அவங்க மேல. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒன்னானாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். என்னுடைய வேலையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். இதற்கான கூலி கடவுள் தான் கொடுப்பாரு. இங்க எதிர்பார்த்தா ஏமாந்துடும், அவ்வளவுதான். சோ இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கர்ம பந்தனம் முடிஞ்சிடும். இல்லாட்டினா கர்ம பந்தனம் இழுக்கும். அப்ப இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய சேவையை, அவர்களை நாராயணன் ஆக்கக்கூடிய சேவையை, அவர்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக குணத்தை தூண்டுற சேவையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். சோ இருக்கிறதுல மோசமானவங்க நம்ம குடும்பத்துலதான் இருப்பாங்க. அவங்கள ஏன்னா அவங்கதான் முதல்ல சர்டிபிகேட் கொடுக்கணும். பிராமண பரிவாரத்துக்கிட்ட வாங்குறதே கஷ்டம், நம்ம குடும்பத்துல வாங்குறதும் இன்னும் கஷ்டம். அவங்க தேவாத்மாவா இல்லன்னா கூட நம்ம அவங்களோட ஆதி இத பாக்கலாம் இல்லையா? அவங்க வந்து முதல்ல வரும்போது சதோவா தானே வருவாங்க. அவங்க லெவலுக்கு அவங்க சதோவா வந்திருப்பாங்க. அந்த லெவல்லயாவது கொண்டு வரலாம் அவங்கள. கண்டிப்பா அந்த குணத்தையே நம்ம பார்க்கணும். நம்ம தேவதையாவே பார்ப்போம். அவங்க என்ன வேணாலும் வரட்டும், இது தேவதை ஆத்மா தான். இவ்வளவு மறந்து ஒரு மயக்க நிலையில இருக்குதே, தண்ணி தெளிச்சு எழுப்புறோமே. அப்ப அந்த குணம் ஒண்ணு ஞானத்தை கொடுக்கிறோம், அது ஏந்திரிக்கல. அப்ப குணத்தின் மூலமாக 24 மணி நேரம் குடும்பத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் உங்களை மாத்த முடியும். உங்களால குடும்பத்துல இருக்கிறவங்கள தான் மாத்த முடியும். மத்தவங்க நம்மள எப்பயும் பாக்குறது கிடையாது. அப்ப இவங்க பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். இப்ப இந்த கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அது போகாதுன்னு சொன்னா சண்டை போறான், நான் அப்படி தாண்டி போவேன்றான், இந்த மாதிரி எல்லாம் பெண்களே பண்றாங்க. ஆனால் அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். என்ன ஆனாலும் இங்க அமைதியா இருக்கிறோம்ல, அங்க அது இருக்காது.
அந்த ம். அதாவது இந்த ஆமா. விஷயம் தெரிந்தும் இவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னு போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கும் ஆத்மா. ம். அப்புறம் ஆமா. எப்படியோ அந்த தொடர்பு எல்லாம் வந்து ஒரு டைம்ல கட் ஆகதான் செய்யும். ம். சோ அப்ப ஆமா. இது அவன் சாகிற நேரத்திலேயாவது ஞாபகம் வரும். ஒருவேளை அவன் உங்க பக்கமே வராட்டினா கூட சாகிற நேரத்துல அவனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஆமா. வித்தியாசம். ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா மாதிரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பான் இல்லையா, அது தெரியும். ம். அப்படி இருக்கிறவங்களுக்குத்தான் மற்றவர்களுக்கும் பிடிக்கும், கடவுளுக்கும் ம். பிடிக்கும். ஏன்னா பிடிக்கும். கடவுளுக்கு வந்து ஆமா. பற்று இருக்கிறது பிடிக்காது இல்லையா. கடவுளுடைய அன்பு பெறணும் அப்படின்னா மற்றவர்கள் மேல இருக்கக்கூடிய பற்றே இருக்கக்கூடாது. நேத்து சொன்னார் இல்லையா, யாரோடையும் எல்லாரையும் வசீகரிக்கணும்னா நீங்க யாராலையும் வசீகரிக்கப்படக்கூடாது. பகிர்ந்துப்படாது. ஆமா. சோ அது நல்லா பசுமரத்து ஆணி மாதிரி ஆழமா பதிவாயிடுச்சு. அது ஒண்ணு ஞாபகம் ம். வச்சுக்கிட்டாலே போதும், இந்த உலகத்துல இருந்து ம். நம்ம விடுபட்டுடலாம். ம். ஸ்லோகன் சிஸ்டர். சுயஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்பவர்கள்தான் சிரேஷ்ட ஆத்மா. சூப்பர். என்ன ஆனாலும் அமைதி தான், அதான் என்னுடைய குணம். நீ என்ன ஆனாலும் அமைதியான பண்ணிக்கோ. ஆத்மா. ஓம் சாந்தி. அதுதானே சொன்னாரு நேத்து. சபரிமலைக்கு போறவன் உஷாரா இருக்கிறான்ல, திட்ட மாட்டாங்களே அவங்க. திட்டினாலும் திட்ட மாட்டாங்க. டேய் நான் மாலை போட்டிருக்கிறேன் இதே சொல்லுவாங்க. சாமி சாமியே சொல்லிட்டு இருப்பாங்க. மாலை கட்டினதுக்கு அப்புறம் அவங்க வேற மாதிரி. பட் அந்த மாதிரி நம்ம அப்படி பாத்தீங்கன்னா இந்த பிறவி ஃபுல்லா நம்ம மாலை போட்டிருக்கிறோம். மாலை. ஆக்சுவலா உலகத்தையே மாலையா போட்டிருக்கிறோம். வெற்றி மாலைன்றாரு. வெற்றி மாலை அணிஞ்சாச்சு, மாயையின் மீது நம்ம வெற்றி அடைஞ்சாச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். இப்ப வந்து நம்மை வந்து உதாரண புருஷராக வைக்கிறார் பாபா. ஷோகேஸ்ல ஷோ பீஸா வைக்கிறார். இது சதா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார். செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.